அயன் பாக்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி ப்ரீ ப்ளீட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக saree கட்ட முடியும். ஷோல்டர் ப்ளீட் எப்படி எடுக்கிறதுன்னு நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஷோல்டர் ப்ளீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ப்ளீட்லேருந்து இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரைட் ஹேண்டு முடிகிற வரைக்கும் ஒரு பின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாரியோட ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்து சுற்றி எடுத்துகிட்டு நமக்கு பெல்லி பட்டனுக்கு நேராக ஒரு பின் போட்டுக்கோங்க. இப்போ 2 பின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட கேப் தான் நம்மளுடைய சென்டர் ப்ளீட். இந்த சென்டர் ப்ளீட் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பின் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு ரொம்ப பல்ஜியாக தெரியாது saree கட்டும்போது. இதை இந்த மாதிரி 3 பிளேஸில் பின் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போது எப்படி ஹோல்டிங் பண்ணி வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ஹோல்ட் பண்ணி நம்ம ஹேங்கரில் கூட மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஹோல்ட் பண்ணி அந்த சென்டர் ப்ளீட்டுக்கு பேக் சைடு, இன்னொரு ஹோல்டிங் பண்ணுறது சென்டர் ப்ளீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடு, பேலன்ஸ் உள்ளதை ஃப்ரண்ட்டில் கொண்டு கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க அந்த சென்டர் மடிப்புலையே. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் அந்த ஷோல்டரில் போட்டிருக்கேன் இல்லையா, அதை அப்படியே பின்னாடி வச்சுட்டு கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு திருப்பி அதை இன்னொரு பாதியாக ஹோல்ட் பண்ணி இதை நம்ம அப்படியே ஹேங்கர்லேயும் செட் பண்ணி வச்சுக்கலாம்.